வணக்கம் guys, welcome to Cook with Shireen or Shireen Cooks. தெரியாது இன்னும் நான் நேம் டிசைட் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது நைஸ் நேம் சஜஷன்ஸ் இருந்தா ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க and I will consider it. So இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இன்னைக்கு எவ்வளவு எபிசோட் நான் பண்ண போறேன் ஆக்சுவலி எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பன்னீர் இல்ல, இட்ஸ் நாட் அவைலபிள். சோ வீட்டிலேயே பன்னீர் பண்ணலாம் நான் டிசைட் பண்ணேன். சோ உங்களுக்கும் கொஞ்சம் எப்படி பண்றதுன்னு காட்டலாம். ஓகே, சோ இதுக்காக உங்களுக்கு தேவைப்படும் மில்க், ஹோல் மில்க், ஃபுல் ஃபேட் மில்க். இதுக்கு ஸ்கிம் மில்க் எல்லாம் போட்டா நல்லா இருக்காது, போடாதீங்க. ஓகே, ஃபுல் ஃபேட் மில்க் நான் வந்து 1.5 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஒரு திக் பாட்டம் பேன்ல எடுங்க, சோ தட் மில்க் வந்து பர்ன் ஆகாது. And about 4 to 5 tablespoons of lemon juice. எலுமிச்சை பழம் juice, yes, lemon juice. 4 to 5 tablespoons of lemon juice. So start பண்ணலாமா? Let's just switch on the stove first. வீட்டுல கேஸ் லைட்டவே இல்ல. இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். கொஞ்சம் பாயில் ஆனாலே போதும், ஓவரா பாயில் பண்றது தேவையில்லை. இதுக்கு கரெக்டா டெம்பரேச்சர் இருந்தாதான் அது வந்து உங்க பன்னீரோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது தேவைப்படும். இது ஸ்ட்ரெயினர் and one idli patre for beche and இதுக்குள்ள actually cheese cloth வைக்கணும். cheese cloth வந்து அதுக்கு செப்பரேட்டா cloth கிடைக்கும். ஆனா எங்க வீட்ல இல்ல, சோ நான் வந்து இந்த clean ஆன handkerchief யூஸ் பண்றேன். it is new, it is washed and it is definitely usable. so நான் இதுல தான் என்னோட பன்னீரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண போறேன். மில்க் வந்து பர்ன் ஆகக்கூடாது, சோ இதை கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றாங்க, அப்படியே ஹீட் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் கொதிச்சிருக்கு. இதுல வரும் அந்த கிரீமை எடுத்து வேணும்னா ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். சோ தட் இந்த கிரீமை நீங்க வேற எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதை எடுத்து பவுல்ல போட்டுடலாம். இது ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், இதுலயே பட்டர் பண்ணிக்கலாம். நிறைய யூசஸ் இருக்கு. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை அப்படியே எடுத்து போட்டுடுங்க. Okay, now add எலுமிச்சை பழம் juice போடலாமா? 1 spoon, 2 spoons, 3 spoons. இது ஸ்லோவா போடுங்க, so that ஓவராவும் தேவையில்லை. கொஞ்சம் போட்டுட்டு பார்க்கலாம். இருக்கு பாருங்க, மில்கே பிரேக் பண்ணணும். தட் இஸ் த எய்ம். இன்னும் கொஞ்சம் போடலாம். அதை லைட் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ யூ கேன் see it clearly now. நல்லா பிரேக் ஆயிருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கணும். வெரி நைஸ். இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் இப்போ. ஸோ இந்த வெசல் வந்து ஹாட் ஆயிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா கிளாத்தோட எடுங்க, அப்படியே எடுக்காதீங்க. இதுக்குள்ள போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து வர தண்ணியே நீங்க வந்து குழம்புக்கு, பேக்கிங்க்கு, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் த்ரோ இட், கீப் இட். நல்லா ஸ்ட்ரெயின் ஆகட்டும்.
பன்னீர் பண்ணும்போது இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடணும். அப்போதான் அது நல்லா கொஞ்சம் இதா இருக்கும். ஒரு யூ கால் இட் சாரி மறந்துட்டேன். கொஞ்சம் ஹார்டா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அது வந்து நாங்க ரசகுல்லா வகை அந்த மாதிரி ஸ்வீட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பன்னீருக்குன்னா கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கணும். ஸோ இந்த தண்ணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுல லெமன் ஜூஸ் போட்டனாலே கொஞ்சம் இதா இருக்கும், புளிப்பா இருக்கும். அந்த புளிப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா இதுல கிளீன் வாட்டர், கொஞ்சம் கோல்ட் வாட்டர் போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். லைக் திஸ். இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அந்த புளிப்பெல்லாம் போயிடும். நீங்க இத எந்த ஷேப்ல வைக்கிறீங்களோ உங்க பன்னீர் கூட அந்த ஷேப்ல தான் வரும். ஓகே, சோ நாங்க இதுக்கு மேல ஒரு ஹெவி பாட்டம் எதனா வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் இதுக்குள்ள வச்சுட்டு இதுக்குள்ள தண்ணி போட போறேன். நாங்க பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து ஒரு 2 hours அப்படியே இருக்கட்டும். இதனால அந்த பன்னீர்ல இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து இந்த பாத்திரக்குள்ள போயிடும். அண்ட் எங்களுக்கு ரெடி யம்மியான பன்னீர் 2 hours ரெடி ஆயிடும். வந்து பார்க்கலாமா? Let's wait for 2 hours. 2 hours later. First, let's look at our paneer. That looks nice. Very nice. இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். Okay. See? That is lovely. So delicious paneer is ready. நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. நான் இதை வச்சு மட்டர் பன்னீர் பண்ண போறேன் நெக்ஸ்ட். அதோட ரெசிபி உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, இதான் எப்படியே ஃபினிஷ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் டியூனிங் இன். உங்களுக்கு பன்னீரை ப்ரிப்பேர் பண்ணுங்க, எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், லவ் யூ.